அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்க இலக்கிய நூலான 10 பாட்டு நூல்கள் அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10 பாட்டு நூல்கள் அதில் என்னென்னு பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினம்பாலை, மலைப்படு கடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை. ஸோ இந்த 10 நூல்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் முதல் நூலான திருமுருகாற்றுப்படை அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார்? நக்கீரர். ஸோ அங்கே நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மதுரையை சேர்ந்த நக்கீரன் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம், நக்கீரர் எந்த ஊரை சேர்ந்தவர்? மதுரை. இது கடைச்சங்க நூல்களில் ஒன்று என்பது மரபு வழி செய்தி. சரிங்களா? அதுக்கான சான்று இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஆனால் இது ஒரு கடைசங்க நூல் அப்படின்றது ஒரு மரபு வழி செய்தியாக சொல்லிட்டு வராங்க. அடுத்து பாருங்க, முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட இந்நூல். ஸோ இந்நூலோட பாட்டுடை தலைவன் யார்? முருகப்பெருமான். அதனால்தான் திருமுருகாற்றுப்படை. பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டுடை தலைவன் கண்டிப்பாக முருகராக தான் இருப்பாருன்ட்டு. அடுத்து பாருங்க, 317 அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் ஆக்கப்பட்டது. அதாவது இந்நூலோட அடிகள் 317. ஆசிரியப்பா பா வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. ஸோ ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதன் ஆசிரியர் நக்கீரர். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? மதுரையை சார்ந்தவர். இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யார்? முருகப்பெருமான். இந்த நூல் எத்தனை அடிகளை கொண்டது? 317 அடிகளை கொண்டது. பா வகை ஆசிரியப்பா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் 1 மார்க்ஸு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆற்றுப்படுத்தல். ஆற்றுப்படுதல்னால் என்ன மீனிங் அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்குது. அதில் 1 திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? இந்நூலின் வேறு பெயர்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்னென்னா புலவராற்றுப்படை, முருகு அப்படின்னு 2 வேறு பெயர்கள் இருக்குது இந்த நூலுக்கு. திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவனவாக அமைந்துள்ளன. ஸோ முருகர் அப்படின்னாலே நமக்கு அறுபடை வீடுகள் ஞாபகத்துக்கு வந்துடணும் இல்லையா? என்னென்னு உங்களுக்கே தெரியும். என்னென்னு பாருங்கள். ஸோ முருகரோட அறுபடை வீடுகள் என்னென்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்னென்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதி சோலை. இந்த 6ம் தான் அறுபடை வீடுகள்னு சொல்கிறோம். அதே தான் இங்கே 6 பகுதிகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பகுதியில் திருப்பரங்குன்றம், 2ஆம் பகுதி திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, திருசீரலை வாயும். ஓகேவா? 3ஆம் பகுதி பழனி. அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? திரு ஆவினன்குடி. சப்போஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். எப்படி திரு ஆவினன்குடின்னு கொடுக்கலாம், திருவேரகம் கொடுக்கலாம், திருசீரலை வாயுன்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை எந்த ஊரை கரெக்டாக மீன் பண்ணுதுன்றதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 4ஆம் பகுதி பாருங்கள், சுவாமிமலை. அதை என்னன்னு சொல்கிறாங்க? திருவேரகம். 5ஆம் பகுதி திருத்தணி. அதை என்னன்னு சொல்கிறாங்க? குன்றுதோராடல். 6ஆம் பகுதி பழமுதிர் சோலை. சரிங்களா? அதே போல் இதன் சிறப்பு கருதி இந்நூலினை சைவ திருமுறைகளுள் 11ஆம் திருமுறையில் இணைத்து வைத்துள்ளனர். எதோட சிறப்பு கருதி? திருமுருகாற்றுப்படையோட சிறப்பு கருதி. 10 பாட்டு நூல்கள் அனைத்திற்கும் இந்நூல் காப்பு செய்யுள் போல் அமைந்து முதல் நூலாக வைத்து எண்ணப்படுகிறது. சரிங்களா? ஸோ 10 பாட்டு நூல்களில் முதல் நூலே என்னது தான்? திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? அடுத்தது பொருணராற்றுப்படை. ஸோ நான் ஆற்றுப்படை நூல்களில் ஃபஸ்ட்டு 1 திருமுருகாற்றுப்படை பார்த்துட்டோம். இப்போ 2வது நூல் பொருணராற்றுப்படை பார்க்க போகிறோம். பொருணராற்றுப்படை என்னும் ஆற்றுப்படை நூல். ஆற்றுப்படைனா என்னன்னு சொன்னால் வழிப்படுத்துதல்னு சொன்னேன். பாருங்கள், கரிகால வளவன் எனப்படும் சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. இந்த பாட்டுடை தலைவன் பாவகை அடிகள் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க இதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான் தான். ஆனால் இதில் பொருணராற்றுப்படையில் பாட்டுடை தலைவன் யாருன்னா சோழ மன்னனான கரிகால் வளவன். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடதாம கண்ணியார். 248 அடிகளை கொண்டது. இது போர்க்களம் பாடும் பொருணாரை பற்றி கூறும் புறத்திணை நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழரின் பண்பாடான விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வரவேற்றல், வழி அனுப்புதல் குறித்து காலில் 7 அடி பின் சென்று அப்படின்ற அந்த ஒரு பாட்டு வரியில் இதை சொல்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லையே நின்று, சிலர் அந்த ஹேபிட் இருக்கும்,
போய் கேட் வரைக்கும் போய் அனுப்பி விட்டு டாடா சொல்லிட்டு வருவாங்க. சிலருக்கு வந்து அந்த ஹேபிட் இருக்காது. ஆனா அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்காங்களாம், 7 அடி நடந்து சென்று போய் வழி அனுப்பிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புறநராற்றுப்படையில அடிகள் வந்து 166வது பாடல் வரியில சொல்லியிருக்காங்க. அது இதோட சிறப்பு. சரிங்களா? அடுத்து சிறுவனாற்றுப்படை. சிறுவனாற்றுப்படையை இயற்றியவர் யார்? நத்தத்தனார். இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல். சரிங்களா? இதில் மொத்தம் 269 அடிகள் உள்ளன. இதோட பாட்டுரை தலைவன் யாருன்னா, நல்லிய கோடான். இவர் எந்த நாட்டை ரூல் பண்ணுவாரு அப்படின்னா, ஒய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடான். சரிங்களா? அம்மன்னனிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் தான் வலியிற்கண்ட இன்னொரு பாணனை அவனிடம் வழிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஸோ ஆற்றுப்படைன்னு சொல்கிறோமே, அப்படின்னா வழிப்படுத்துதல்னு சொல்லிட்டிங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி ஒரு புலவர் வந்து ஒரு கிங்கு கிட்ட போயிட்டு, அதாவது ஒரு மன்னன் கிட்ட போயிட்டு வழிபட்டுட்டு வந்திருப்பாரு. அதாவது அவரை புகழ்ந்து பாடியிருப்பாரு. அந்த புகழ்ச்சியை கேட்டு அந்த மன்னன் வந்து அவருக்கு ஏதாவது பொற்காசுகளோ ஏதோ ஒரு குடுத்துருப்பாங்க. ஸோ அத பெற்றுக்கொண்ட புலவர் என்ன பண்ணியிருப்பாரு, ரிட்டர்ன் வரும்போது வர வழியில இன்னொரு புலவரை பார்த்து, ஓகேவா, நான் இந்த மன்னன் கிட்ட போயிட்டு பாடி பரிசு பெற்றேன். அதேபோல நீயும் போய் பரிசு பெற்று உன்னோட வறுமையை போக்கிக்கோ அப்படின்னு வழிபடுத்துவதாக, ஆற்றுப்படுவதாக அமைந்த நூல் தான் ஆற்றுப்படை நூல்கள். அதில் ஃபர்ஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை. ஆனால் திருமுருகாற்றுப்படை வந்து ஒருத்தர் சொல்லி போய் வாங்குற மாதிரி இருக்காது. அது டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பாங்க. செகண்டு புறநராற்றுப்படை, தேர்டு சிறுவனாற்றுப்படை. இதோட பாவகை ஆசிரியப்பா, இதோட நூல் வகை புறநூல். சரிங்களா? இது என்ன நூல்? புறநூல். அடுத்து பெரும்பனாற்றுப்படை. பெரும்பனாற்றுப்படையோட ஆசிரியர் யாருன்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா, தொண்டைமான் இளந்திரையன். இவர் அகநானூறு மற்றும் குறுந்தொகையிலும் பாடல்களை இயற்றியுள்ளார். யாரு? கடியலூர் உருத்திரகண்ணனார். சரிங்களா? வறுமையில் வாடும் ஒரு பெரும்பாணனை மற்றொரு பாணனிடம் வழிகாட்டி இளந்திரையன் கொடை சிறப்பையும், அதாவது சேம் நான் சொன்னேன் இல்லையா, சிறுபனாற்றுக்கு என்ன சொன்னேன், ஒரு புலவர் வந்து போய் ஒரு கிங்கு கிட்ட போயிட்டு அவரை பற்றி புகழ்ந்து பாடி அவர்கிட்ட பரிசு பெற்றுட்டு வருவார் இல்லையா, அதை வந்து இன்னொரு புலவர்கிட்ட சொல்லி, நான் இந்த மாதிரி இந்த மன்னன் கிட்ட போய் பாடி பரிசு பெற்று அவனோட குடைத்திறன் இப்படி, அவனோட வீரம் இப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே அனுப்பி விட்டுருப்பாரு. ஸோ அதே விஷயத்த இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இளந்திரையன் கிங் வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குடை சிறப்பு, காஞ்சி நாட்டின் வளத்தை விளக்கும் விதமாக இந்த இந்த பெருமனாற்றுப்படை எழுதப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இந்நூல் குறிஞ்சி முல்லை மருதநில மக்களின் வாழ்வியல், காஞ்சியின் பெருமை, திருவேங்கடத்தின் சிறப்பு ஆகியவற்றை சித்தரிக்கிறது. சரியா? ஸோ இது வந்து இந்த நூல் வந்து அந்த மக்களோட வாழ்வியல் அந்த அந்த மக்களோட வாழ்க்கை திறன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருவேங்கடத்தோட சிறப்பு எப்படி இருந்துச்சு, காஞ்சியோட பெருமையெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட மொத்த அடிகள் 500 அடிகள். இதுவும் பாவகை ஆசிரியப்பா. நூல் வகை வந்து புறநூல். சரிங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு. ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? காவிரி பூம்பட்டினம். அவரோட அப்பாவோட தொழில் என்னவா இருக்குன்னா, பொன் வணிகன் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்களை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 103 பாடல்கள். பாவகை பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. நூல் வகை அகநூல். போர் காரணமாக தலைவியை பிரிந்து செல்லும் தலைவன் தலைவியிடம் கார்காலம் தொடங்குவதற்கு முன் திரும்பி வந்து விடுவேன் என்று உறுதியளித்து பிரிகிறான். ஸோ என்ன பண்ணுறாங்க, தலைவன் தலைவி இருக்காங்க. இது வந்து ஒரு அகநூல்னு சொல்லிட்டேன். ஸோ அகநூல்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், தலைவன் தலைவி இருப்பாங்க, கண்டிப்பாக அங்கே காதல் இருக்கும். ஸோ சேம் தான். தலைவி கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறார் தலைவன், கார்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்கா, தலைவி வந்து அவரோட பிரிவை தாங்கிக்கிட்டு இருக்கா. கார்காலம் தொடங்கிடுச்சு, ஆனால் யார் வரலை, தலைவன் வரலை. ஸோ தலைவன் வராததால் தலைவி என்ன பண்ணுறா, சோகமாக இருக்கா. அதுதான் அங்கே துயரம் கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தோழியர் வந்து என்ன பண்ணுறாங்க, தேற்றுகிறார்கள். ஸோ தலைவி வந்து தலைவன் இல்லாமல் ஃபீலிங்ஸில் இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு, தோழின்றது இங்கே ஃப்ரெண்டு தானே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வந்துடுவார், ஏமாற்ற மாட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ ஆறுதல் பெறாத தலைவி கண்ணீர் விடுகிறாள். தலைவன் போர் முடிந்து திரும்ப வருகிறான். தலைவி தன் துயரம் நீங்கி மகிழ்ச்சி அடைகிறாள். இச்செய்தியை கருவாக கொண்டு முல்லைப்பாட்டு இயற்றப்பட்டுள்ளது. ஸோ தோழி என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கா.
பட் என்ன ஆகுது, போர் முடிஞ்சு தலைவன் திரும்ப வந்து தலைவியோட துயரத்தை வந்து நீக்கிறாரு. ஸோ இதை தான் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு இயற்றியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து மதுரை காஞ்சி பாருங்க. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இது ஒரு புறநூல். ஆசிரியப்பா, பாவகை ஆசிரியப்பா. மொத்த அடிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 782 அடிகள். பெருகு வளமதுரை காஞ்சி என சிறப்பிக்கப்படும் இப்பாட்டு கூடற்றமிழ் என்றும் காஞ்சி பாட்டு என்றும் சிறப்பு பெயர்களை பெறும். ஸோ இதெல்லாம் இதோட சிறப்பு பெயர்கள். கூடற்றமிழ், காஞ்சி பாட்டு, பெருகு வளமதுரை காஞ்சி. இது 3மே மதுரை காஞ்சிக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள். பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையின் அழகையும் வளத்தையும் கூறுகின்றது. எது? மதுரை காஞ்சி. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு உலகியல் வாழ்வின் நிலையாமையை உணர்த்தியது. 10 பாட்டு நூல்களிலே அதிக அடிகளை கொண்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி தான். இது ஒரு 1 மார்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெடுநல் வாடை. இதோட ஆசிரியர் யாருன்னா நக்கீரர். ஆல்ரெடி நக்கீரர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நூல் ஞாபகம் வந்திருக்கா? ஆமாம், என்னது? திருமுருகாற்று படை. ஸோ அதே ஆசிரியர் தான் நக்கீரர். என்ன எழுதியிருக்காரு? நெடுநல் வாடை எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூல். மொத்தம் 188 அடிகளை கொண்டது. இது பாவகை ஆசிரியப்பா. பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இவர் தான் இதோட பாட்டுடை தலைவன். இது டெக்ஸ்ட் புக்லேயே இந்த நூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. நீண்ட நல்ல வாடை என பொருள்படும் இது. வாடை காலத்தில் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் துன்பத்தையும் போரில் வென்ற தலைவனின் வருகையையும் அகவற்பா வடிவில் கூறுகிறது. சரிங்களா? ஸோ இதோட திணை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகை திணை, கூதிர் பாசறை. கூதிர் பாசறைனா என்னென்னா போர் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அமைச்சு தங்கியிருப்பாங்க. நைட் வந்து ரிட்டன் வர முடியாதுன்ட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்த தான் வந்து கூதிர் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? கூதிர்னா குளிர்காலம், பாசறைன்னா படை வீடு ஆர் முகாம்னு கொடுத்துருக்கேன். ஸோ கூதிர் பாசறை என்பது போருக்காக சென்ற அரசன் அல்லது தலைவன் குளிர்காலத்தில் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக படை வீடு அல்லது முகாம். அதுதான் வந்து கூதிர் பாசறைன்னு சொல்கிறாங்க. இது இலக்கியங்களில் புறப்பொருள் திணையின் ஒரு துறையாகவும் போரின் போது தலைவன் தனது காதலியை நினைத்து வருந்தும் சூழலை குறிக்கும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சினாலே நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும்? கபிலர் ஞாபகம் வந்துடணும். ஸோ குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் கபிலர். 261 அடிகளை கொண்டது. பாவகை ஆசிரியப்பா. நூல் வந்து அகநூல். ஸோ குறிஞ்சி நிலத்தில் பூக்கும் 96 வகை மலர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. இது இந்த குறிஞ்சிப்பாட்டு. பிரகதன் என்ற ஆரிய மன்னனுக்கு தமிழர்களின் ஒழுக்கத்தை போதிப்பதற்காக இயற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. இதோட துறை என்னென்னா அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்றல். சரிங்களா? அடுத்து பட்டினம்பாலை பாருங்கள். கடியலூர் உருத்திர கண்ணனார் ஆசிரியர். மொத்த அடிகள் என்ன? 301 அடிகள். பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா. நூல் வந்து அகநூல். அதாவது பாட்டுடை தலைவன் யாருன்னா சோழ மன்னன் திருமாவளவன் அப்படின்ற கரிகாலன். காவிரி பூம்பட்டினத்தின் செல்வ வளம், கரிகாலனின் வீரம், வணிகம், மக்களின் வாழ்க்கை முறைகள் இவற்றை பற்றி விரிவாக பேசப்படுகிறது. பட்டினம்னா நகரம், அதோட பெருமையையும் பாலைத்திணைக்கான பிரிவின் துன்பத்தையும் கூறுவதால் இப்பெயர் பெற்றது. இதோட துறை வந்து செலவழுங்குதல், அதாவது பொருள் தேட பிரிந்து செல்லுதல். சரிங்களா? பொருள் தேடுறதுக்காக தலைவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தலைவியை விட்டு போயிருக்காரு. ஸோ தலைவி வந்து பிரிவு துயரால் வாடுறா. அடுத்து மலைப்படுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குன்று பெருங்கௌசிகனார். இதோட மொத்த அடிகள் 583 அடிகள். பாட்டுடை தலைவன் யாருன்னா நவீரமலையின் தலைவனான நன்னன் செய் நன்னன். மலையின் தலைவனான நன்னன் செய் நன்னன். பாவகை ஆசிரியப்பா. நூல் வகை புறநூல். இது ஆற்றுப்படை நூல்களில் மிக பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படு கடாம். ஸோ ஆற்றுப்படை நூல்களில் என்னென்னலாம் வரும்? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, மலைப்படு கடாம். இந்த 5ம் என்னது? ஆற்றுப்படை நூல்கள். நவீரமலை மக்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் தலைவனின் கொடை திறத்தையும் புகழ்ந்து பாடும். அவர்களோட தலைவன் யார் சொன்ன? நன்னன் சொன்னாலே அவரோட கொடை திறத்தை பற்றி சொல்கிறாங்க. மேலும் இந்நூலின் பாடல்கள் அக்காலத்து இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. சரிங்களா? ஸோ சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு நூல்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.